இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஆர்பிஆர் எலெக்ஷன் பற்றி, அதாவது ஓஎஸ்பிஎஃப்பில் டிஆர்பிஆர் எலெக்ஷன் எப்படி நடக்குன்றதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக ஓஎஸ்பிஎஃப்பில் வந்து ஒரு 50-100 ரவுட்டர் கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து மல்டி ஆக்சஸ் நெட்வொர்க்காக வந்து அது ஆக்ட் ஆகும். ஸோ வந்து அதோட அப்டேட்ஸ், நெய்பர்ஷிப் எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லா ரவுட்டருக்கும் பாஸ் ஆகும்போது அங்கே ஒரு கன்ஜெக்ஷன் வந்து இதுவாக நிறைய சான்சஸ் இருக்குது. அதை வந்து ஓவர் கம் பண்ண தான் வந்து டிஆர்பிஆர் ரவுட்டரை வந்து கொண்டு வந்தாங்க. டிஆர்பிஆர் ரவுட்டர் வந்து எப்படி அதோட எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரியாரிட்டி வச்சு ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டர் வந்து டிஃபால்ட்டாக வந்து 0ல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ரவுட்டர் ஐடி வச்சு எதோட ரவுட்டர் ஐடி வந்து ஹையராக இருக்குது, இல்லை எதோட ஐபி அட்ரஸ் வந்து ஹையராக இருக்கா, அந்த ப்ரியாரிட்டி வச்சு டிஆர்பிஆர் எலெக்ஷன் வந்து நடக்கும். எது ஹையாக இருக்கோ அது வந்து டிஆர் ரவுட்டராக வந்து செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இது டிஆர் ரவுட்டர், இது பிடிஆர் ரவுட்டர், புரியுங்களா? இப்போ இது ரவுட்டர் ஐடியோ அது ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து ஹையாக இருக்கிறதுனால வந்து இது டிஆர் ரவுட்டர். இது அடுத்தது வந்து அடுத்த செகண்ட் ஹையஸ்ட் வந்து பிடிஆர் ரவுட்டர். இப்போது இந்த பிடிஆர் ரவுட்டர் வந்து இப்போது மற்ற ரவுட்டர் எத்தனை ரவுட்டர் கனெக்ட் ஆகியிருந்தாலும் அது வந்து பிடிஆர் ரவுட்டருக்கு தான் வந்து சென்ட் பண்ணும். மற்ற ரவுட்டருக்கு வந்து அது சென்ட் பண்ணாது. நெய்பர்ஷிப் மற்றதெல்லாம் ஃபார்ம் ஆகும், பட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஆர் ரவுட்டருக்கு தான் வந்து சென்ட் ஆகும். அது மூலமாக தான் மற்ற ரவுட்டருக்கு வந்து இது வந்து அப்டேட்ஸ் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பாஸ் ஆகும். இப்போ இந்த ரவுட்டர் ஒன் வந்து டிஆர் இல்லை, எனக்கு ரவுட்டர் 2 தான் டிஆர் இது ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. இது இன்டர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வந்து இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ஜிகாபிட் 0/0, ஓகேங்களா? இந்த இன்டர்ஃபேஸில் போய் அதோட ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து டிஃபால்ட் நீங்களே மேனுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அது டிஃபால்ட்டாக வந்து 0 தான். நீங்கள் மேனுவலாக அந்த இன்டர்ஃபேஸில் போய் அப்ளை பண்ணலாம். அதோட கமாண்ட் வந்து ஐபி ப்ரியாரிட்டி ஒரு 100 இல்லை 200 கூட வச்சுக்கலாம். இதோட இந்த ரவுட்டர் 1ஓட ப்ரியாரிட்டி வந்து ஹையாக கொடுத்தீங்கன்னா இது டிஆர் ஆகிடும். இது வந்து அடுத்தது வந்து இது பிடிஆர் ஆகிடும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த கமாண்ட் கொடுத்த அப்புறம் கிளியர் ஐபி ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் கொடுத்தா தான் அது வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இப்படி தான் பிடிஆர் எலெக்ஷன் வந்து நடக்குது. புரியுதுங்களா?